வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க ரேஷன் கார்டுல மொபைல் நம்பர மாத்தணுமா? அப்ப இத மட்டும் செய்யுங்க மக்களே! ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அவசர ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. பயனுள்ள தகவலை மென்மேலும் அறிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற அடிப்படை உணவுகளை வழங்குவதற்கான ரேஷன் கார்டு மிக முக்கியமானது. தற்போது உணவுப் பொருட்களின் விநியோகம் பயோமெட்ரிக் முறையில் நடைபெறுவதால் மக்கள் நேர்மையாகவும் எளிமையாகவும் உணவுப் பொருட்கள் பெறலாம் மக்களே. இதற்காக உள்கட்டமைப்புகள் உறுதிப்படுத்துவதற்காக ரேஷன் கார்டில் மொபைல் எண்ணை இணைப்பது அவசியமாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் மொபைல் எண்ணை இணைக்க தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இங்கு சுலபமாக உங்களுடைய மொபைல் எண்ணை இணைத்து கொள்ள முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மேலும் 1967 என்ற ஒரு ஹெல்ப்லைன் எண்ணுக்கு அழைத்தால் தொலைபேசியில் உங்களுடைய எண்ணை மாற்றுவது தொடர்பாக தகவல்கள் உங்களால் பெற முடியும் மக்களே. இல்லையெனில் நீங்கள் அருகிலுள்ள தாலுகா அலுவலகத்தில் உள்ள உதவி மையங்களுக்கு சென்று உங்களால் ரேஷன் கார்டுடைய மொபைல் எண்ணை இணைக்கவும் முடியும். இதனால் துல்லியமாக மற்றும் முறையான விநியோகத்தை உறுதி செய்வதில் உறுதியுடன் மக்கள் தேவையான தகவலையும் விரைவில் பெற முடியும். ஏன் இந்த ஒரு தகவல் இப்போ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம்தான். உங்களுடைய பழைய நம்பர் நீங்கள் வச்சிட்ருக்கக்கூடிய நம்பர் இப்போ இல்லைனா உங்களுடைய புதிய நம்பர் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். ரேஷன் கார்டுடன் இணைந்தால் தான் அனைத்து விதமான தகவலும் உங்களுக்கு வரும். இப்போ சப்போஸ் ஒரு பொருள் நீங்கள் ரேஷன் கடையிலிருந்து சர்க்கரையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரீங்கன்னா அது உங்களுக்கு சர்க்கரை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் மூலயமா தகவலானது தெரிவிக்கப்படும். இதனால் என்ன யூஸ் அப்படின்ட்டு கேட்கலாம். உங்களுடைய பொருளை வேறு யாருனா ஒருத்தர் வாங்கிட்டா கூட உங்களுக்கு மெசேஜ் வருவதை உறுதி செய்து கொள்ள முடியும் மக்களே. அதன் மூலயமா நீங்கள் புகார் தெரிவித்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் பாதுகாப்பு செய்ய முடியும். அதனால் இது கட்டாயமாக ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரக்கூடிய பெல்லையும் ஆல்ல செட் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் வந்து கொண்டே இருக்கும்.